வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு இலங்கை பற்றிய பதிவு, இலங்கையினுடைய மத்திய வங்கி பற்றிய பதிவு. இலங்கையினுடைய மத்திய வங்கி 2 டிப்யூட்டி பிரதி கவர்னர்களை ஆளுநர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாத இறுதியிலே. அவர்கள் எப்போது பதவியேற்கப் போகிறார்கள், யார் அவர்கள்? ஏனென்றால் இலங்கை மத்திய வங்கி இப்பொழுது IMF நிதி, வெவ்வேறு உலக நிதிகளை கையாண்டு கொஞ்சம் குரோத்தாகி கொண்டு வருகின்ற ஒரு நிலைமையில இருக்கேக்கில் நாங்கள் அந்த உதவி கவர்னர்கள் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். 2 டிப்யூட்டி கவர்னர்ஸை நியமிக்கப்பட்டிருக்கிறது ஃபினான்சியல் மினிஸ்டரால். முதலே கவர்னர் வார்டு அதை அப்ரூவ் பண்ணி கொடுத்து அதை நிதி அமைச்சர் அதுக்கு அனுமதி வழங்கி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் யாரென்று பார்த்தோம் என்றால் டாக்டர் சி அமரசேகர அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் 24 அக்டோபர் 2025 செயற்படும் விதத்தில் நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது நிதி அமைச்சினால். இவர் ஒரு எக்கனாமிக்ஸில் PhD கலாநிதி பட்டத்தை ஐக்கிய ராச்சியத்தினுடைய மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் முடித்திருக்கிறார். ஆகவே இவர் எக்கனாமிக்ஸ் ரீதியாக, கணக்கியல் ரீதியாக, பொருளியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர். ஒரு வலுவான இவருடைய ஆராய்ச்சிகள் பல ஒரு வலு கொண்டதாக உலகத்திலே இருக்கின்றது. அதைவிட இவர் IMF-இனுடைய அட்வைசரி, அந்த ஆலோசனையினுடைய குழுவினுடைய டிரெக்டராகவும் இங்கே பணியாற்றி இருக்கின்றார் இலங்கையிலே. அந்த அனுபவங்களும் இருக்கின்றது. இவருடைய பட்டப்படிப்பு, இளம்மாணி பட்டப்படிப்பு பிரதனியா பல்கலைக்கழகத்திலே BA படித்து முடித்திருக்கின்றார். அதைவிட இவர் ஒரு லாயர், அட்டர்னி ஆஃப் லோ ஆகவும் இருக்கின்றார். லோவை முடித்திருக்கின்றார். ஆகவே இந்த பல நிறுவனங்களிலே இயக்குனராக, நிறைவேற்று பணிப்பாளராக, அதைவிட IMF உலக நாணய நிதியத்தினுடைய நிதியை கையாளுகின்ற ஆலோசனை சபையினுடைய தலைவராகவும் இயங்கிய அடிப்படையிலே அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஒரு புகழ்பூத்த ஒரு இலங்கை பொருளாதார வல்லுநராகவும் கருதப்படுகின்றார். அதைவிட 2வது யார், அடுத்த செகண்டான நபர் யார் என்று பார்த்தோம் என்றால் KGP ஸ்ரீகுமார என்கின்ற நபர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய நியமன கடிதம் 3 நவம்பர் 2025, அதாவது நவம்பர் மாதம் 3ஆம் தேதி செயல்படக்கூடிய அளவில் அவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அவரும் சாதாரணமான நபர் அல்ல. அவர் லோ பின்புலம் கொண்டவர், சட்ட பின்புலம் கொண்டவர். LLB சட்ட இளமானி பட்டப்படிப்பை யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பிலே 1997ஆம் ஆண்டு முடித்திருக்கிறார். அதன் பின்னர் LLM யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பிலே 2010 முடித்திருக்கிறார். LLM மாஸ்டர் லோவில் மொனாஷ் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவில் 2013 இரண்டிருக்கிறார். PhDயையும் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார். யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பிலே LLM-க்குரிய PhDயையும் படித்து கொண்டிருக்கிறார். அந்த பின்புலத்திலே இவர் இன்டர்நேஷனல் டிப்ளோமா இன் இந்த சர்வதேச சட்டங்கள் சம்பந்தமாக, ஆன்டி மணி லாண்ட்ரிங், அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுகின்ற அந்த சர்வதேச நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் அவர் பல்வேறு டிப்ளோமாக்களை முடித்திருக்கிறார். ஆகவே இந்த மத்திய வங்கிக்கு இவருடைய அந்த கல்வி புலமை சாதகமாக அமைந்தனால் அவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே சிறந்தவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இலங்கை மத்திய வங்கி பற்றிய தகவல்களை ஏன் தருகிறோம் என்றால், இப்பொழுது அதிகளவு IMF நிதிகளை கையாளுகின்ற ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்குது எங்களுடைய இலங்கை மத்திய வங்கி. உலக பொருளாதாரம் சீரழிந்து போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்களும் எங்களுடைய நிதிகள் பற்றிய, அதுவும் அடுத்த வருடத்துக்குரிய பாதீடுகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய நேரத்தில் இலங்கை மத்திய வங்கி IMF-னுடைய கடன் நிதிகள் மற்றும் எங்களுடைய உள்நாட்டு வெளிநாட்டினுடைய வருவாய்கள், கடன் தொகைகளை கையாண்டு இப்பொழுது கொஞ்சம் சிறப்பாக முன்னேற்ற நிலைமையில போகைகள் அதை அவதானிக்க வேண்டும். முதலே உங்களுக்கு தெரியும், இருந்தவர்கள் கோடிக்கணக்கான $1 மில்லியன் பெறுமதியுடைய பங்குகளை அதையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போனதாக வரலாறுகள் இருந்தது. இதனால் நாடுகள் வங்குரோத் நிலைமைக்கு சென்றது. ஆகவே நாங்கள் மத்திய வங்கி செயற்பாடுகளையும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அந்த வகையிலே ஆளுநருக்கு அது மேலதிகமாக 2 உதவி ஆளுநர்கள் பிரதி ஆளுநர்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருவரை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு பாதீடுகளுக்கு பின்னர் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு வலுக்கொள்ளும், அது மீண்டும் தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.